கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஏல சீட்டு மற்றும் கடனாக வாங்கிய தொகை ரூபாய் 1,60,00,000 மோசடி செய்த ஆசிரியர்கள் 2வரை கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையம் நஞ்சப்பா நகரை சேர்ந்தவர் பிரபா. இவர் வண்ணாந்துறை புதூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மற்றும் குடியரசி இவர் கோபி அருகே உள்ள ஔவையார்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் குளோரி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளனர். கரட்டூர் KST நகரை சேர்ந்த விவசாயி பழனிசாமி உட்பட பலர் ஏல சீட்டில் சேர்ந்து பணம் செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் ஏல சீட்டு பணம் மற்றும் கடனாக வாங்கிய தொகை ரூபாய் 1,60,00,000 பழனிசாமி உட்பட பலருக்கு திருப்பி தராமல் 3 பேரும் ஏமாற்றி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பழனிசாமி கொடுத்த புகாரின் பேரில் கோபி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர்கள் பிரபா, குடியரசி ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர் குளோரியை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.